நியூஸாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து உண்மையிலே ஒரு கவலை தரக்கூடிய நியூஸாக இது அமையும். என்னென்னு சொன்னால், அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கிட்டத்தட்ட ஓப்பன் லிமிடெட் எல்லாம் ரெண்டுமே சேர்ந்து 1,50,000 ப்ளஸ் போட்டியாளர்கள் அந்த பரீட்சையை தோற்றியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஆல்ரெடி கூறப்பட்டது என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட 23,000 பேர் வந்து இதுக்கு வந்து இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதில் வந்து லிமிட்டடும் ஓப்பனும் ரெண்டுமே அதில் இன்க்ளூட் பண்ணப்படும் என்று தான் சொல்லப்பட்டது ஆல்ரெடி. பட் சரியான எண்ணிக்கை வந்து என்ன செய்யலான்னு சொன்னால் அதில் சொல்லப்படலை. எவ்வளோ 50-50 எடுப்பாங்களா, 80-20 எடுப்பாங்களான்னு சொல்லப்படலை. பட் இப்போது அந்த கவுண்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு கல்வி அமைச்சால். கிட்டத்தட்ட லிமிட்டடில் வந்து 15,000 பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். லிமிடெட் பார்ட்டி வந்து 15,000 பேர் இணைத்துக் கொள்ளப்படுவாங்க. இது யாருக்கு சந்தோஷமான நியூஸாக இருக்கும்னு சொன்னால், லிமிடெட் எக்ஸாம் எழுதினவங்க வந்து இது ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம். மீதமுள்ள 8,000 பேர் வந்து அது ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இணைத்துக் கொள்ளப்படுவாங்க. எனக்கு தெரிந்து வந்து